இந்த 5 நதிகளுக்கு மத்தியில இந்த க்ஷேத்திரம் இருக்கிற ஐயாரப்பன்னு பேரு. 5 ஆறுகளும் கடக்கிறது. ஆனால் இன்னும் சூக்ஷ்ம தளத்தில் ஒன்று இருக்கு. உங்க சரீரம் இருக்கு, குண்டலினிங்கிறது ஒன்று இருக்கு கீழே. அதுல இருக்கிற இந்த இடத்துல இடகலை, பிங்களை, சுழிமுனைன்னு 3 ஆறு முதல்ல கிளம்புறது. 3 ஆறுகள் உங்களுக்குள்ள குண்டலினி கீழே மூலாதாரத்திலிருந்து 3 ஆறு கிளம்புறது. எங்கிருந்து? கீழிருந்து 3 ஆறு. அதற்கு மத்தியில விசுப்தின்னு ஒரு சக்கரம் இருக்கு. அங்க கௌரிங்கிற ஒரு பாலாறு ஒன்று கிளம்புறது. இந்த 4 ஆறுகளும் சேர்ந்து ஆத்மாவாக இருக்கக்கூடிய சகஸ்ர கமலத்துக்கு மேல இன்னொரு ஆறா வந்து பாயறது மேல. இந்த 5 ஆறுகளும் எங்க போய் பாயறதுன்னா மேல சிவசக்தி சொரூபமாக இருக்கக்கூடிய ஐயாரப்பன் கிட்ட போய் பாயறதுனால இந்த ஊருக்கு ஐயாரப்பன் பேர். இது வந்து யோக தத்துவம். இது கேட்டு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இங்க இருக்கிறவர் யாருக்கோ ஒருத்தருக்கு இந்த யோகம் சித்திக்கும் தெரியாது. யாருக்கோ சித்திச்சிடும், டப்புன்னு சித்திச்சிடும். சரிப்பா, இந்த ஐயாரும் போய் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க இருக்கிற திருப்பழனம்னு ஒரு ஊர் இருக்கு. ஆபத் சகாயேஸ்வரர்னு பேரு. கொஞ்சம் டீப்பா வாங்கோ, புரிஞ்ச கேளுங்கோ. கொஞ்சம் சான்ஸ்கிரிட், கொஞ்சம் வேற சப்ஜெக்ட். இது ஆபத்துங்கிறது என்ன தெரியுமா காட்டுறது? இந்த பிரபஞ்சம் ஆபத்துன்னு காட்டுறது. ஃபர்ஸ்ட் அந்த பேர். நம்ம பார்த்துட்டு இருக்கிற பிரபஞ்சம் ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்ம 3 நிலைகள்ல இருக்கிறதா நம்மளுடைய வேதாந்தம் சொல்றது. ஒண்ணு நனவு நிலைன்னு பேர். நம்ம பார்க்கிற இந்த பிரபஞ்சம் இது ஆபத்து.